க்கான கேள்வி. வருடத்தில் ஒரு இரவில் இது இறங்குகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்க? ஒவ்வொரு வருடமும் ஒரு இரவில் இது இறங்குகிறது. என்ன இறங்குது? லைலத்துல் கத்ரா. லைலத்துல் கத்ர் இறங்குமா? அது இறங்கக்கூடியது இல்லையே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் இது இறங்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்லி இது இறங்கும் அப்படிங்கிறாங்க. வருடம் இறங்கும். அது இரவில் இறங்கும். என்ன காரியம்? ஆண்களை இருக்காது. லைலத்துல் கத்ர் இல்லை. லைலத்துல் கத்ர்ங்கிறது ஒரு இரவுக்கு பிரத்யேகமான பேர். அது இறங்குறதுங்கிற மாதிரி ஒரு பொருள்லாம் கிடையாது. நட்சத்திரம் நிலா மாதிரி இறங்குறது கிடையாது. நம்ம அந்த இரவில் அமல் செய்தால் அல்லாஹ் இடத்தில் அதிகமான கூலிகள். தெரியல. பெண்கள் பகுதியில் சோதனை, கொள்ளை நோய். சரிங்களா? வருடம் ஒரு இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நோயை இறக்குவான். அந்த நோய் வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தொலை தூரத்துக்கு மக்கள் மத்தியில் போய் அந்த நோய் பரவும். பிறகு அது மறுபடியும் அது இல்லாமல் ஆகும். இது வருடம் ஒரு நோய் வரும் இந்த பூமியில். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய உணவு பாத்திரங்களை எப்பொழுதும் திறந்து வைக்காதீங்க. உணவு இருக்கும்போது அது குடிபானமாக இருக்கட்டும் அல்லது சாப்பிடுகிற பொருளாக இருக்கட்டும், அதை நீங்கள் திறந்து வைக்காதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இரவில் அல்லாஹ் ஒரு கொள்ளை நோயை இறக்குகிறான் இந்த பூமியில. எந்த பாத்திரங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பாத்திரத்துக்குள்ள அது இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது நமக்கு அந்த நோய் வந்து அடுத்தடுத்த நபர்களுக்கு அந்த நோய் பரவும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் எந்த பாத்திரத்தையும் நம்ம திறந்து வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த செய்தி புகாரி என்கிற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி. சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கேள்வி வந்துச்சு. இப்போ புரியல இல்லை, இந்த இதுக்கான நம்பர் நான் எடுத்துட்டு வரல. நான் வரக்கூடிய காலத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரேன். இதில் யாருக்கா நம்பர் எழுதிட்டு வந்திருக்கீங்களா? 7049 புகாரி. புரியல? 7059. சரி. இப்போ அடுத்து 31வது கேள்வி. ரசூல் இதுவும் ஆண்களுக்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அரபிகளுக்கு ஒரு கேடு நெருங்கி விட்டது அப்படின்னாங்க. எதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி எச்சரிக்கை செய்தார்கள்? அரபு மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு ஒரு கேடு நெருங்கி விட்டதுன்னாங்க. எதை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கை செய்தார்கள்? தஜ்ஜால் இல்லையே. தஜ்ஜால் கேடுதான். ஆனால் ரசூல் இந்த வாசகத்தை சொல்லி அப்படி எச்சரிக்கை பண்ணலை. அது ஒட்டுமொத்தமாக மனித குலத்துக்கே கேடு. வேற ஆண்களில் வேற யாராவது? சரி, பெண்கள் பகுதியில் எது? யாஜூஜ் மௌஜூஜ். தீமைகள் அப்படிங்கிறது வர்றது வந்து வேற வகையான செய்திகள். அது வந்து என்னன்னா, ரசூலுல்லாஹ் பொதுவாக வந்து என்னன்னா, நல்லவர்கள் அதாவது அதிகமாக குறைந்து தீயவர்கள் அதிகமாகும் போது காரியங்கள் நடக்கும் அப்படின்னாங்க. இந்த செய்திக்கான ஆதாரம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தூங்கி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுகிறார்கள். முகங்கள் எல்லாம் கடுமையாக சிவந்திருக்கு. ரசூலுல்லாஹ் எதே கண்டு பயந்திருக்கிறாங்க. அந்த பயந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நெருங்கிவிட்ட ஒரு கேட்டின் காரணமாக அரபியர்களுக்கு கேடுதான், ஒரு கஷ்டகாலம் வருது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, யஜூஜ் மஜூஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தவர்கள், அந்த கூட்டத்தவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தடுப்பு சுவரின் வாயிலாக தடுத்து வைத்திருக்கிறான். அவர்கள் தங்களுடைய தடுப்பு சுவரை ஒரு குறிப்பிட்ட அளவு உடைத்து விட்டார்கள், ஓட்டை போட்டு விட்டார்கள். வெகு விரைவில் அந்த தடைகள் உடைக்கப்படும். விரைவில் இந்த பூமிக்கு அவர்கள் வருவார்கள். அவர்களால் இந்த நாச வேலைகள் நடக்கும். அதனால் அரபிகளுக்கு கேடு அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்பர் தெரியுமா? 3346. சரிங்களா? இப்போ மேலதிக கேள்வி, யஜூஜ் மஜூஜ்னா யாரு? அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா ஆண்கள் பகுதியில்? ஏன்னா இதை பற்றி வந்து பல கட்டுக்கதைகள் இருக்கு. உண்மையான செய்திகள் மக்கள்கிட்ட போகிறத விட கட்டுக்கதைகள் அதிகமாகவே போயிருக்கு. யஜூஜ் மஜூஜ்னா ஒரு குள்ளமாக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஜான் அளவுக்கு தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சில பேச்சுக்கள் இருக்கு. யஜூஜ் மஜூஜை பற்றி யாருக்கு தெரியும்? தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லலாம். ஏதாவது தெரியலையா? சரி சரி. என்ன குழப்பம் வரும்? குழப்பம் வரும்னா, நான் தான் கடவுள்னு சொல்லுவானா, இல்லை நான் இறை தூதர்னு சொல்லுவானா, என்ன மாதிரி குழப்பங்கள் வரும் பெண்கள் பகுதியில்? சரி சரி சரி
வேற சரி, அதாவது யஜூஜ் மஜூஜ் முதல்ல எந்த இனத்தை சார்ந்தவர்கள்? ஜின் இனமா மனித இனமா? மனித இனம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள் மனிதர்கள், நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்கள். ஆனால் அவர்கள் வந்து என்னன்னா உலகத்தில் கட்டுப்படக்கூடிய மனிதர்கள் கிடையாது. அட்டூழியங்கள் அழிச்சாட்டியங்கள் அதிகமாக செய்து மனித உயிர்களை வந்து என்னன்னா பிராணிகளை விட மோசமாக கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரர்கள் தான் இந்த யஜூஜ் மஜூஜ். இவர்கள் மன்னர் துல்கர்னைன் என்று சொல்லப்படுகிற ஒரு இஸ்லாமிய மன்னர், ஆரம்ப காலத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஏகத்துவத்தில் இருந்த ஒரு மன்னர். அவர் வந்து என்னன்னா தன் ஆட்சிக்கு கீழே ரொம்ப தொலைதூரம் ஆட்சி, அவருடைய ஆட்சி. அதில் ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்திக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் வந்து என்னன்னா பேச தெரியாத மக்கள், அவங்களுக்கு வந்து மொழி கிடையாது. காட்டுவாசிகள்லாம் இப்போ இருக்காங்கல்ல, இது மாதிரி காட்டுவாசிகளாக இருந்த ஒரு மக்கள். அவங்க வந்து துல்கர்னைன்ட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்டுறோம், அதாவது வரி செலுத்துகிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க. பக்கத்தில் யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தொந்தரவு செய்கிறாங்க, எங்களை கடுமையாக தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களை கடுமையாக சேதப்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ துல்கர்னைன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் கப்பம்லாம் கட்ட வேண்டியதில்லை, வரி செலுத்த வேண்டாம், இறைவனே எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறான், எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறான், உங்கள் செல்வத்தை பெற்று வாழ வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, 2 மலைக்கு மத்தியில் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தவர்கள் வரும் பொழுது இரும்பு பாலங்கள் செம்புகளை எல்லாம் வந்து என்னன்னா உருக்கி ஊற்றி அந்த பாலத்தை முழுமையாக ஊற்றிட்டாங்க. மேலே இல்லை, சைடில். அவர்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா, யஜூஜ் மஜூஜ்னால உயரமான பகுதியில் ஏற முடியாது. அதைத்தான் வந்து என்னன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு பலகீனமாக வீக்னஸ் எல்லாம் ஆக்கியிருக்கிறான். இதை வந்து துல்கர்னைன் என்ற ஒரு இஸ்லாமிய மன்னர் செய்து விட்டு என்ன சொன்னாருன்னா, இது வந்து தற்காலிகமானது, இப்போ நான் போட்டதுனால நீங்கள் பாதுகாப்பு பெறுவீங்கன்னு கிடையாது, என் இறைவனுடைய கட்டளை வரும், அல்லாஹ் இதை நொறுக்கி விடுவான் ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. அது மறுமை நாளினுடைய அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மறுமை நாளுக்கு 10 பெருமடையாளங்கள் இருக்கு, சிறு அடையாளங்கள் ஏகப்பட்டது இருக்கு, 40-50 அடையாளத்துக்கு அதிகமாக இருக்கு. பெருமடையாளம் 10 அடையாளங்கள். அதுல ஒரு அடையாளம் நிகழ்ந்து விட்டால் அடுத்தடுத்த அடையாளங்கள் வெகு விரைவாக வந்து கியாமத்தாலும் வந்துருன்ட்டாங்க. அந்த 10ல் ஒரு அடையாளம் என்னவென்றால், யஜூஜ் மஜூஜ் என்ற இந்த கூட்டத்தவர்கள், இவர்கள் மனிதர்கள் தான், ஆனால் ஒரு நர மாமிசத்தை திங்கிற அளவுக்கு ஒரு கொடூர புத்தி கொண்டவர்கள், மிருக மாதிரியான ஆட்கள், மனிதர்களை கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு ஆட்கள் இவர்கள். இவர்கள் திறந்து விடப்படுவார்கள் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. சரிங்களா, இது மேலதிக தகவலுக்காக சொன்னது. அடுத்த கேள்வி, 32வது கேள்வி, பூமியில் புதையுண்டு போகும் படையினர்கள் யார்? பூமிக்குள்ள புதையுண்டு போகக்கூடிய படையினர்கள், இது ரசூலுல்லாஹ் சொன்ன மறுமை நாளினுடைய சிறிய அடையாளத்தில் ஒன்று. பூமிக்குள் ஒரு படை புதையுண்டு போகும், அவங்க யாரு தெரியலையா? பெண்கள் பகுதியில் காபாவின் மீது படையெடுத்து வரக்கூடியவர்கள். அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக சொல்லுங்க, அது இங்கே அப்போ என்ன நடக்கும்? அந்த செய்தி இதோடு மட்டும் முடியாது, இன்னும் கொஞ்சம் கூடுதலான டீட்டெயில்ஸ் அதில் உண்டு. சரி சரி சரி, என்ன பதில் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நெருக்கத்தில் ஒரு கூட்டம், இவர்கள் ஹரம் எல்லைக்குள் புகுந்து காபாவை தரைமட்டம் ஆக்குவதற்காக முனைவார்கள். இந்த கூட்டம் வரதே எதுக்குன்னா, காபா உடைக்க வராங்க. அந்த கூட்டம் இன்னும் வரல, இனிமேல் தான் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த கூட்டம் ஒரு சமவெளி பரப்பில் அந்த படையினர்கள் சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டுமொத்த படையும் பூமிக்குள் புதைக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படுவார்கள், அல்லாஹுவால் வேதனை கொடுக்கப்படுவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, திடீர்னு ஒரு கூட்டம் வராங்க, அந்த கூட்டம் புதையுண்டு போவார்கள் என்று சொன்னீர்களே, அதில் யாராவது நிர்பந்தத்தில் வந்திருப்பாங்க, சில பேர் என்னன்னே தெரியாமல் வந்திருப்பாங்க, எதுக்கும் ஆட்கள் சேர்க்குறாங்கன்னு சொல்லி கூட வந்திருக்கலாம், இப்படி நிர்பந்தத்தில் வந்திருக்கலாம், வழிபோக்கர்களாக சிலர் இருந்திருக்கலாம், கடை வீதிகளில் சில பேர் இருந்திருக்கலாம், இவங்களும் சேர்ந்து புதையுள்வார்களா அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொன்னாங்க, ஆமாம், அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் புதைஞ்சு போயிடுவாங்கன்ட்டாங்க. சொல்லிட்டு ரசூலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப மறுமையில் எழுப்பப்படுவார்கள். யார் காபாவை இடிக்கணும்னு வந்தானோ அவன் மறுமையினால காஃபிரா எந்திப்பான். ஏன்னா காபாவை இடிக்கிறதுங்கிறது புனிதத்தை சேதப்படுத்துறது, ரப்புக்கு பிடிக்காத கொடூர காரியத்தில் உள்ள ஒரு பட்டியலில் உள்ளது இது. அது அல்லாமல் நிர்பந்தத்தில் வந்தவர்கள், பார்வையாளர்களாக நின்றவர்கள், வழிபோக்கர்களாக இருந்தவர்கள், கடை வீதிகளில் நின்றவர்கள், அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப எழுப்பப்படுவார்கள். இவர்கள் பாவிகளாக பார்க்கப்பட மாட்டார்கள், ஆனால் இவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். இவர்களுக்கும் தண்டனைங்கிறது கிடையாது, இவர்களும் அந்த வேதனைக்குள்ள ஒரு நபர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி 33வது ஆண்களுக்கானது. மறுமை நெருக்கத்தில் குழப்பங்கள் தோன்றும் பொழுது யாரை விட யார் சிறந்தவர்? மறுமை நெருக்கத்தில் நிறைய குழப்பங்கள் வரும், அப்படி குழப்பங்கள் தோன்றும் பொழுது இவரை விட இவர் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாரை விட யார் சிறந்தவர்?
ஏதாவது பதில்? சரி, பெண்கள் பகுதியில் சரி, வேற? சரி, சரி, சரி. அதாவது இது எந்த குழப்பத்தை பற்றி பேசுது? மார்க்க குழப்பமா, உலக குழப்பமா? இறுதியில் குழப்பங்கள் வரும். யாரை விட யார் சிறந்தவர்னு கேட்டோம், இவரை விட இவர் சிறந்தவர் நீங்கள் சொன்னீங்க, நம்ம விளக்கம் கொடுக்குறோம் பின்னாடி. என்ன குழப்பத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? மார்க்க குழப்பமா, உலக குழப்பமா? மார்க்க குழப்பம். டிக்ளர். புரியல. சரி, அப்போ மார்க்க குழப்பம் தான், உலக குழப்பம் கிடையாது. அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்களே, கது தரத்துக்கும் அலல் பைதா, உங்களை வெள்ள வெள்ளேர் என்ற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிகா, அதன் இரவு கூட பகலை போன்று இருக்கும். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிகுன், அழியக்கூடியவனை தவிர வேறு யாரும் அழிந்து விட மாட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ மார்க்க விஷயத்தில் இப்படி குழப்பம்னு விலகி நிற்கணுமா? பக்கத்தில் போய் ஆய்வு செய்யக்கூடாதா? ஒரு விஷயத்தில் குழப்பம்னு வருது, அதை ஆய்வு செய்பவர் சிறந்தவரா, விலகி நிற்பவர் சிறந்தவரா? ஆய்வு செய்கிறவர் தான் சிறந்தவர். அப்போ என்னென்ன போகக்கூடாது அப்படிங்கிறது மார்க்க குழப்பத்தை பற்றி அதை பேசலை. அந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னா உலக குழப்பத்தை பற்றி பேசுது. உலக குழப்பம்னா என்ன? இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு குழப்பம் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய ஆட்சிகள் வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். பிறகு கொஞ்சம் பேச வேண்டாம். பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சூழ்நிலை எப்படி ஆச்சுன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில் வெட்டுக்குத்து அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்ச காரியம் என்னன்னா, இந்த பிரச்சனை கொஞ்சம் ஆறப்போடுவோன்னு கொஞ்சம் அமைதி காத்தார்கள். அந்த இடத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை. இப்போதைக்கு மக்களை சாந்தப்படுத்தணும், ஏன்னா முன்னாடி ஒரு கலீஃபா மௌத்தாயிட்டார், கொன்னுட்டாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன ரியாக்ஷன் எடுத்தாலும் பிரச்சனை மோசமாக வரும் அப்படிங்கிறத உணர்ந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல அமைதி காத்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உஸ்மான் கொல்லப்பட்டிருக்கார், இவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய மிக நெருங்கிய தோழர்களில் ஒருவர், இந்த ஹிலாஃபத்தில் ஆட்சியாளராக இருந்தவர், இவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சூழ்நிலை சரியில்லை, இப்போ கொல்ல முடியாது, அவங்கள பிடிக்க முடியாது, கொஞ்சம் அமைதியாவிட்டு பின்னாடி பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கடுமையான கோபம். ஹஜ்ஜில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜை முடிச்சுட்டு உடனே போருக்கு கிளம்புறாங்க. யார் கூட? தனது மருமகன் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களோடு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு மத்தியில், ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை. மார்க்கத்தில் வந்த குழப்பம் கிடையாது, ஆட்சி ரீதியாக எடுத்த முடிவில் வந்த குழப்பம். ரெண்டு நபித்தோழர்கள், ரெண்டு பேர் படையை தட்டிட்டு சண்டைக்கு நிற்கிறாங்க. இந்த இருவருக்கு மத்தியில் ஒரு சண்டை நடந்தது. பல்லாயிரக்கணக்கான நபி தோழர்கள், தாபீன்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த யுத்தத்துக்கு பிறகு ஜமல் யுத்தம், ஒட்டக யுத்தம். இங்க மட்டும் போர் நடக்கல, இதே சூழ்நிலை இன்னொரு போர் நடக்கு. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னொருத்தர் எதிரியா கிளம்புறாரு. அவர் யாருன்னா யமன் தேசத்திலிருந்து முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு நெருங்கிய ஒரு உறவு. அது போக ரசூலுல்லாஹ்வுக்கும் உறவுக்கார முறையில் உள்ளவர். அவர் என்ன பண்றாருன்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, உஸ்மானை கொன்னது யாரு கண்டுபிடிங்க, இல்லப்பா இப்போ சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஆற போடுவோம் அப்படிங்கிறாங்க. அதை அவர் கேட்டுக்கொள்ளாமல் என்ன பண்றாருன்னா, படையை திரட்டி கொள்வதற்காக போர் தொடுக்க வராங்க. இந்த சூழ்நிலை இது அலி செய்தது சரியில்லை, போர் தொடுத்தே ஆகணும்னு சொல்லி போர் தொடுக்கிறாங்க. இப்படி போர் தொடுக்கும் போது அந்த யுத்தத்துக்கு பேர் என்ன? சிஃபின் யுத்தம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் நடந்துச்சு. அலி ரெண்டு பேரையும் தடுக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆயிஷாவுடைய படை, ஒரு பக்கம் முஆவியாவுடைய படை. இப்போ இந்த இடத்துல பெருமளவில் குழப்பம் வந்து பல ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள், தாபீன்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு சில நபி தோழர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அலி கூடயும் சேரலை, முஆவியா கூடயும் சேரலை, ஆயிஷா கூடயும் சேரலை, விலகிட்டாங்க. அப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் அவங்களோட யாரு கூட போய் சேர்ந்து நிற்கலாமே, யாருக்காவது ஹக்கு இருக்கும்ல, ஒன்று அலி கிட்ட இருக்கணும், ஆயிஷா கிட்ட இருக்கணும், இல்லை அலி கிட்ட இருக்கணும், முஆவியா கிட்ட இருக்கணும், யாருக்காவது ஒருத்தட்ட ஹக்கு இருக்கணும், உண்மை இருக்கணும், நீங்கள் அவர் கூட போய் சேர்ந்து நிற்கலாமே அப்படின்னாங்க. அப்போ அந்த நபி தோழர்கள் சொன்னாங்க, குழப்பமான சூழ்நிலையில் விலகி இருப்பது தான் சிறந்தது. இங்க யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்கலாம், யாரோ ஒருத்தர் நல்லதில் இருக்கலாம், ஆனால் இங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறதுல முஸ்லீம்கள், வேற யாரும் சாகல. இஸ்லாத்தை ஏற்காதவங்க சாகல. யார் சாகிறா? இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்ட நபி தோழர்களும் தாபீன்களும் கொல்லப்படுறாங்க. இங்க எந்த அணியில இருந்தாலும் பாதிக்கப்பட்டது நம்ம ஆட்கள் தான். அதனால் இது மாதிரியான சூழ்நிலைகள் நான் விலகி இருப்பதை சிறந்தது என்று சில நபி தோழர்கள் முடிவெடுத்து விலகிட்டாங்க. அந்த பிரச்சனை தலையிடவே இல்லை. யாருக்கிட்ட ஹக்கு இருந்தாலும் நல்லா பார்த்துக்கட்டும், யாருக்கிட்ட அசத்தியம் இருந்தாலும் நல்லா பார்த்துக்கட்டும் என்று விலகினார்கள். அப்ப மார்க்க ரீதியான குழப்பத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. உலக ரீதியில் சில குழப்பங்கள் வரும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை. ஒரு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் அஞ்சவில்லை, எதை நினைத்து அஞ்சுகிறேன் தெரியுமா?
எனக்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு உங்கள் பிடரிகளை கழுத்துக்களை வெட்டிக் கொள்வீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்போ உலக குழப்பத்துக்கு தான் ரசூல் அதிகமாக பயந்தாங்க. மார்க்கத்தில் குழப்பமே கிடையாதுங்க. குரானை படிச்சா தெளிவுபட்டுறலாம், ஹதீஸை படிச்சா தெளிவுபட்டுறலாம். இல்லை குழப்பம்னு ஒன்று கிடையாது. எது குழப்பம் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. எல்லா கூட்டம் மார்க்கத்திலே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சூனியம் உண்டுன்னு ஒரு கூட்டம், இல்லைன்னு ஒரு கூட்டம், வேற ஆட்டன்னு ஒரு கூட்டம், நீட்டன்னு ஒரு கூட்டம், அப்படி எல்லாத்திலும் மார்க்க சண்டை வருது. குரானை படிச்சுட்டு தெளிவு வந்துருச்சுல, தெளிவு வரலன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஹதீஸை படித்து விட்டால் தெளிவு வந்துடும். அப்ப இந்த குழப்பத்திற்கெல்லாம் முடிவு இருக்குது. மார்க்க குழப்பத்துக்கு ஒரு தெளிவு இருக்கு. எதுக்கு தெளிவு கிடையாது? உலக குழப்பத்துக்கு தெளிவு கிடையாது. மறுமை தான் தெளிவு. மறுமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அலி கிட்ட நியாயமா, ஆயிஷா இடத்தில் நியாயமா, அலி இடத்தில் நியாயமா, மாவிய இடத்தில் நியாயமா என்று தெரியும். ஆனா உண்மையிலே அந்த இடத்துல யார் பக்கம் ஹக்கு இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க, யார் பக்கத்தில் இருக்கு? அலி ரதியல்லாஹு அவர்கள்ட்ட தான் ஹக்கு இருக்கு. அவர் ஆட்சியாளராக கட்டுப்பட்டு போகணும். ஆயிஷா ரதியல்லாஹு அங்க தவறு தான் செஞ்சிருக்காங்க. மாவியா ரதியல்லாஹு அவர்கள் தவறு தான் செஞ்சாங்க. அதுக்கான நரகவாசிலாம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க பிழையை பொறுப்பா அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்போம். நம்ம அதை எதிர்பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நடக்கும். ஆனால் அங்க பிழை என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஆட்சியாளருக்கு எதிரான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. ஆட்சியாளர் என்ன சொல்றாரோ கட்டுப்பட்டு நடக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கருப்பு நிற அடிமை, அபிசீனியாவை சார்ந்த ஒரு அடிமை உங்களுக்கு தலைவனாக இருந்தாலும் அந்த தலைமைக்கு கட்டுப்படுட்டாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அலி ஏற்றி விட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்களே வந்து அலிக்கு எதிராக போர் தொடுக்கலாம்? அப்ப அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் அலி பக்கத்தில் தான் நியாயம் சொல்லி அலி கூட்டத்திலையும் சேரக்கூடாது. சேர்ந்தாங்க பாதிக்கப்படும் முஸ்லிம்கள், சஹாபாக்கள். இதே விஷயத்தை தான் எதிர்காலத்தில் நடக்கும் போது இனிமேல் நடக்கக்கூடிய காரியம் எப்படி நடக்கணும்? ஒரு சண்டையோ யுத்தமோ பிரச்சனையோ குழப்பமோ வரும். அந்த குழப்பத்தில் பாதிக்கப்படுறவனும் முஸ்லிமா தான் இருப்பான், பாதிப்பை ஏற்படுத்துறவனும் முஸ்லிமா தான் இருப்பான், பாதிக்கப்படுறவனும் முஸ்லிமா தான் இருப்பான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி குழப்பம் வந்தால் படுத்திருப்பவனை உட்கார்ந்திருப்பவனை விட படுத்திருப்பவன் சிறந்தவன், எழுந்திருப்பவனை விட உட்கார்ந்திருப்பவன் சிறந்தவன், நடப்பவனை விட நிற்பவன் சிறந்தவன், ஓடுபவனை விட நடப்பவன் சிறந்தவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? போயிடாதங்கிறாங்க. நீ போகாம இருக்கிறது உனக்கு நல்லது. அந்த இடத்துல கலந்துக்காத, அவன் கூட பேசாத, நல்லா இருப்ப, ஒதுங்கிரு. ஒதுங்குவது தான் நாளை மறுமையில ஒன்ன நீ நரகத்திலிருந்து காப்பாற்றுவதாக இருக்கும். நீ பக்கத்துல போய் நியாயம் கேட்க போறேன்னு நீ போனேன்னா பிரச்சனையை தான் நீ சந்திப்பங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மார்க்க குழப்பமே கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல், உலகம் சார்ந்த குழப்பங்களை குறிக்கிறது. சரிங்களா? முன்னறிவிப்பு. ஆமா, இல்லை அந்த மாதிரி ஹதீஸ் நான் படிச்சது இல்லை. சரி சரி. வேறு சில அறிவிப்புகள் பார்த்துங்க, இது மாதிரி நான் ஹதீஸ் நான் கேள்விப்பட்டது. சரி, அடுத்த கேள்வி இன்ஷா அல்லாஹ். ஆண்களுக்கு கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகவாசிகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஆண்களை யாருக்கா தெரியுமா? கொன்றவரும் நரகவாசி, கொல்லப்பட்டவரும் நரகவாசி. புரியல? சரி சரி. என்ன செய்தி அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 2 சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் வாழ் முனைகளில் சந்தித்துக் கொண்டால் அதில் யார் ஒருவர் கொல்லுகிறாரோ அவரும் நரகவாசி, யார் கொல்லப்பட்டு மரணித்து விடுகிறாரோ அவரும் நரகவாசி அப்படின்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கொன்றவன் நரகவாசியாக வருவது நியாயம், கொல்லப்பட்டவன் நரகவாசியாக வர்றது நியாயம் இல்லை. அவன் செத்து போயிட்டான் நியாயமா, அவன்கிட்ட அடிபட்டு, அவனும் நரகவாசியாக வருவதில் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவன் கொல்ல தாமதப்படுத்திட்டான்னா அவன் கொண்டிருப்பான். இதான் உண்மை. இங்க யாராவது ஒருத்தர் தாமதப்படுத்தி இருந்தாங்கன்னா பிரச்சனை நடந்திருக்கும். இது எல்லா கொலைக்கும் எடுத்துக்க முடியாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அடிச்சுட்டு சண்டை போட்டு மௌத்தாயிட்டாங்க, நீங்க ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தர் ஒதுங்கி போயிருப்பான், அவனை கொண்டிருந்தா கொல்லப்பட்டவன் நரகவாசிலாம் கிடையாது, அவன் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசி தான். ஒதுங்கி போயிருப்பான், நமக்கு எதுக்குப்பா பொல்லாப்பு, நமக்கு எதுக்கு சண்டை, நம்ம அல்லான்னு ஒதுங்கோன்னு ஒதுங்கி இருப்பானே, இவன் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு நுழைவான். ஏன்னா இவனை கொன்னதுக்குன்னே இந்த பாவங்கள் அனைத்தும் அவருடைய கொன்றவருடைய தலையில ஏறும். நான் மல்லு கட்டி நிற்பேன், நானா நீயான்னு பார்த்துருமான்னு சொல்லி 2 இஸ்லாமியர்கள் சண்டையில் நின்றால், நீயா நானா, இங்க யாராவது ஒருத்தவன் உயிரோடு போகணுங்கிற அளவுக்கு நிற்பானு. அப்படி இருந்தால் கொன்றவனும் கொல்லப்பட்டவன் 2 பேரும் நரகவாசி அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி எவ்வளவு பெரிய எச்சரிக்கை கொடுக்குதுன்னா, அறவே முஸ்லீமோட சண்டை போட்டுறாதங்குது. முஸ்லீம்கிட்ட நன்மை ஏவு, முஸ்லீம்கிட்ட தீமையை தடு, அதோட அவன் வேலை முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி அவனுக்கு எதிரான காரியங்களை நீ ஈடுபடாத. இதனால தான் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை வீட்டில் வச்சு தாக்குறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் வீட்டில் வச்சு கொல்லப்பட்டாங்க. அவங்க வீட்டை சுற்றி ஹாரிஜாக்கள் என்று சொல்லப்படுறவங்க என்னன்னா முஸ்லீமும் இருக்கிறாங்க, அதில் முஸ்லீம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அப்படி 2 மக்களும் சேர்ந்து அதில் முஸ்லீம் இல்லாதவன் தான் அதில் நயவஞ்சகத்தனத்தை செஞ்சு உஸ்மான் ரதியல்லாஹு மேலே சில அவதூறுகளை சொல்லி உள்ள வீட்டுக்குள்ள போய் உஸ்மானை கொண்டுட்டாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் என்னன்னா கோழைலாம் கிடையாது, 6 நாள் அடிச்சுட்டு போங்க அப்படின்னு கோழைலாம் கிடையாது. இறங்கி அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அங்கே ஒரு பையன் நின்றுக்க முடியாது. அவ்வளோ கடுமையான முறையில் போரிடக்கூடிய ஒரு வீரதீரமான ஒரு சஹாபி உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள். ஆனால் ஒருத்தரையும் கொல்லாமல் அடிக்காம மௌத்தாயிருக்காங்க அப்படின்னா இங்கே யாராவது ஒருத்தர் முஸ்லீமா இருப்பான், காஃபிரும் உள்ள இருக்கிறான்.
இங்க எவன் நயவஞ்சகம் எவன் முஸ்லீம் எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு முஸ்லீமை நான் கொண்டுட்டா நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன குற்றம் பிடிப்பாங்கிற ஒரே நோக்கத்துக்காக கடைசி வரைக்கும் எந்த ஒரு நபருக்கு எதிராக ஆயுதத்தை தாங்காமல் இறுதி வரை அந்த இடத்துல பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையிலேயே மரணித்தார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு ஹதீஸுக்கு வந்து என்னன்னா முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். நாம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் வந்து என்னன்னா, நமக்குள்ள 1008 கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வரலாம், ரப்பு கிட்ட விட்டுறணும். எங்களுக்குள்ள சண்டை கருத்து வேறுபாடு இருக்கு, எல்லாம் நீ பாத்துக்க. ஒரு பக்கம் ஒருவேளை என் கிட்ட நியாயம் இருந்தா அவர் மன்னிச்சிரு, அவர் பக்கம் நியாயம் இருந்தா என்ன மன்னிச்சிரு. இப்படி ஒதுங்கி போகக்கூடிய மனநிலை தான் இருக்கணுமே தவிர மல்லு கட்டி சண்டையிட்டு நீயா நானாங்கிற ஒரு போட்டிக்குள்ள போயிட்டோம்னா நம்மளை லேசில நரகத்துக்கு ஷைத்தான் இழுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கறத அந்த செய்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்த செய்தி ஆண்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் 3 காரியத்தை கேட்டேன், அல்லாஹ் எனக்கு 2 தந்தான், 1 மறுத்து விட்டான் என்றார்கள். அந்த 3 என்னென்ன? 3 விஷயத்தை கேட்டேன், 2 தந்தான், 1 மறுத்து விட்டான். என்னென்ன? சரி, பெண்களுக்கு ஒட்டுமொத்தமாக. சரி சரி சரி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு 3 கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, என்னுடைய சமூக மக்களை பஞ்சத்தால் நீ வந்து என்னன்னா முழுசா அழிச்சிடாத. பஞ்சத்தால் அழிவு வரும், ஒரு இடத்துல அழிவு வரும், ஒரு இடத்துல வாழ்வாங்க. அப்படி வாழ்றவன் வந்து நல்லவனா இருந்தா பஞ்சத்தில் இருக்கிறவனு கொடுப்பாம்ல. ஒரேடியாக சமூகத்தில் இருப்பவர்களை பஞ்சத்தில் நீ அழித்து விடாதே அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அதை அக்செப்ட் பண்றான். அடுத்த ரசூலா கேட்கிறாங்க, என் சமூக மக்களை ஒரேடியாக வெள்ளத்தில் நீ அழித்து விடாதே. ஒரு பக்கத்தில் நீ வெள்ளத்தை கொடுத்தேன்னா இன்னொரு பக்கத்தில் நீ கரையை கொடு. அப்படின்னா பாதுகாக்க மக்களை வந்து அரவணைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஒரேடியாக வெள்ளத்தை கொடுத்து என் சமூகத்தை நீ அழிச்சிடாத அப்படிங்கிறாங்க. அதற்கும் அல்லாஹ் வந்து என்ன அக்செப்ட் பண்றான், துஆவை ஏத்துக்கிட்டா உன் சமூக மக்களுக்கு அப்படி ஒரு அழிவு வராது அப்படின்ட்டாங்க. அடுத்து ரசூலா கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என் சமூக மக்களுக்கு எதிரிகளாலும் பாதிப்பு வரக்கூடாது, அதே நேரத்தில் சொந்த மக்களாலும் பாதிப்பு வரக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவக்கூடாதுன்னு கேட்கறாங்க. அது அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அது முடியாது. எதிரிகளால் உங்க சமூகம் அழிய போறது கிடையாது, பெரிய அளவில் அழியாது. எதிரியும் வந்துட்டா நீங்க எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஆனா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தான் இந்த மக்கள் உங்களுடைய மரணத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். அந்த துஆவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இறைவன் நிராகரித்து விட்டான் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடியும். இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. காபாவை இடித்து பாழ்படுத்தக்கூடிய மனிதன் யார்? காபாவை இடித்து பாழ்படுத்தக்கூடிய மனிதன் யார்? தெரியல. சரி, பெண்களுக்கு. சரி, என்ன பதில் அப்படின்னா, காபா இடிக்கப்படும். முந்தைய செய்தி என்ன பார்த்தோம்? காபாவை இடிக்க ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம்லாம் தொலைஞ்சிருவாங்க, அதாவது பூமிக்குள் புதையுண்டு மௌத்தாயிருவாங்க அப்படின்னு பார்த்தோம். இது மறுமையின் ஆரம்ப கட்ட நிகழ்வு. மறுமையினுடைய பெருமடையாளம் எல்லாம் முடிஞ்சிடும். எல்லா பெருமடையாளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா அல்லாஹ் மறுமையை கொண்டு வர்ற நேரத்தில் வந்து முஸ்லிம்களுடைய ரூஹுகள் பறிக்கப்படும். முஸ்லிம்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில். முழுக்க முழுக்க காஃபிர்களால் மட்டுமே இந்த உலகம் நிரம்பி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிற ஒருவன் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் கியாமத்தினால இந்த உலகத்தை கொண்டு வர மாட்டான். கடைசி முஸ்லீம் மவுத் ஆயிட்டோம்னா கியாமத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் உடனே அழிக்க போறான், கியாமத்தினாலே கொண்டு வர போகிறான் என்ற அளவிற்கு மார்க்கம் காட்டி தந்துச்சு. அப்படி முஸ்லிம்களை இல்லாத அந்த நேரத்தில் அபசீனியாவை சார்ந்த கருப்பு நிற ஒரு மனிதர், அவர் வந்து கால்கள்லாம் சூம்பி போய் ரொம்ப மெலிந்து போய் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து என்னன்னா செங்கலாக அந்த காபத்துல்லாவை இடித்து தரைமட்டமாக்குவார்கள். மறுமையினுடைய கடைசி நிகழ்வு இதெல்லாம். இப்போ நான் சொல்ற இந்த நிகழ்வு இருக்குல்ல, இந்த நிகழ்வெல்லாம் வந்து பெருமடையாளம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கடைசியாக நடக்கிறது. இதுதான் மறுமையுடைய லாஸ்ட் என்ட்ரன்ஸ், முற்றுப்புள்ளி மாதிரி. அப்படிப்பட்ட நிகழ்வாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்த செய்திகள் இதெல்லாம். சரிங்களா? அடுத்த கேள்வி இருக்கா? 36 கேட்கலையோ? சரி, 36வது கேள்வி ஆண்களுக்கு. எதன் காரணத்தினால் மறுமை நெருக்கத்தில் 100 நபர்களில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைக்கும் அளவிற்கு சண்டை நடக்கும்? மறுமை நெருக்கத்தில் ஒரு சண்டை நடக்கும்னாங்க. 100 பேர் சண்டை போட்டால் 99 பேர் செத்துருவாங்க, ஒருத்தன் தான் தப்பிப்பான். அது எதனால் நடக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியத்திற்கு என்ன அறிவுரை கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? புரியல. தங்கம் வரும். சரி, அந்த நிகழ்வு தானா? அதுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க? சரி, வேற பெண்கள் பதில் வந்து சரி சரி சரி
சரி, அதாவது என்னன்னா ரசூலுல்லாஹி தொடர்பாக நிறைய செய்தி சொல்லியிருக்கிறாங்க. யூப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நதி, அது ஆரம்ப காலத்தில் இருந்து, அதாவது ரசூல்லா வந்து என்னன்னா ரசூல்லா காலத்திலேருந்து இந்த நதியாக இருக்குது. அதாவது இறைவன் உலகத்தை படைத்து உலகத்தில் சொர்க்க நதிகள் என்று சொல்லப்பட்ட நதிகளில் யூப்ரிட்டிஸும் ஒரு நதி. சொர்க்க நதின்னு அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் இருக்கிற சொர்க்க நதின்னு. அந்த நதி வந்து என்னன்னா ஒரு குறுகிய காலத்தில் வற்றி விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க, அதாவது முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அது அந்த காலத்தில் வந்து சொன்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நதி அவ்வளோ பெருசு, அதெல்லாம் கணக்கிட முடியாதுங்கிற அளவுக்கு கடல் மாதிரி இருக்கும் அந்த நதி. இப்போ அது சுருங்கி 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 என்ன ஆச்சுன்னா நம்ம ஊர் நதி மாதிரி, நம்ம ஊர் ஆறு மாதிரி ஆயிடுச்சு. அது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு நிறைவேறி கொண்டே இருக்கிறது, இறுதியில் நிறைவேறும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அந்த யூப்ரிட்டிஸ் நதி முழுமையாக வற்றும். அந்த பகுதியில் இருந்து, அந்த நதி இருந்த இடத்திலிருந்து தங்கத்திலான தூண்களை அது வெளிப்படுத்தும் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். தூண் மாதிரி இருக்கும், அதாவது தங்கத்தை கட்டி பார்த்துருப்போம், கல் பார்த்துருப்போம், தங்க கல்லலாம். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்கத்தில் தூணை வெளிப்படுத்தும். கடுமையாக பூமி கக்கும் தங்கத்தை, இதுவரைக்கும் இந்த உலகம் பார்க்காத அளவிற்கு தங்கத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தும். அப்போ வெளிப்படுத்தும் போது வந்து இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கு உண்டான சண்டையை தங்கத்தை வச்சு தான், வேற எதை வச்சும் கிடையாது. தங்கத்தை வச்சு தான் அந்த உலக நாடுகளில் சண்டை. பெட்ரோல்ல மெயின் கிடையாது, பெட்ரோல் இல்லைனாலும் வாழ்க்கை ஓட தான் செய்யும். எது மெயின் தெரியுமா, தங்கத்தை வச்சு தான். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அமைப்பை வந்து சீர்படுத்துவதே தங்கத்தை. எந்த நாட்டில் தங்கம் அதிகமாக இருக்குதோ அவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவன், யாருக்கிட்ட தங்கம் குறைவாக இருக்குதோ அவன் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவன். இப்படி தான் உலக நாட்டினுடைய கணிப்பை இருக்கு. அப்போ தங்கத்துக்காக தான் உலக நாடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நாளில் தங்கம் வெளிப்படும் போது ஒட்டுமொத்தமாக உலகமே சேர்ந்து போராடும், சண்டையிடும். அப்படி சண்டையிடும் போது 100 பேர் போய் சண்டையிடுறான்னா ஒரு பேச்சுக்கு, அங்கே லட்சமும் வருவான், கோடியும் வருவான். 100 பேர் சண்டையிட்டால் ஒருவன் தான் உயிர் பிழைப்பான், 99 பேர் அதிலே மௌத்தாயிருவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க அப்படி தங்கத்தை வெளிப்படுத்துவதை பார்த்தால் போகாதீங்கன்னாங்க. ஏன் போகாதீங்கன்னா, தங்கம் வந்து அந்த தங்கம் நமக்கு கூடாதுலாம் கிடையாது, அது நமக்கு ஹலால் தான். பூமி தானே வெளிப்படுத்துது, கொள்ளையடிச்சது கிடையாது, அது நமக்கு ஹலால் தான். ஆனால் நாம மௌத்தாகிறது யாருக்காக மௌத்தாகணும்னா ரப்புக்காக, மறுமைக்காக மௌத்தாகணும். உலக ஆதாயத்துக்கு சண்டை போட்டு செத்ததா இருக்கக்கூடாது. அதனால முஸ்லிமா நீங்கள் இருந்தால் நீங்கள் அந்த தங்கத்திற்காக செல்லாதீங்க, போகாதீங்க. உங்களுக்குன்னு வரும், அது ஒரு காலம் வரும். நான் இந்த தங்கம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு இன்னொரு காலம் வருமா. அந்த காலம் எப்படி இருக்குன்னா, நீங்க போய் ஒரு செல்வத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போவீங்க, நேற்று இரவு கொண்டு வந்திருக்க கூடாதா, நான் அதை வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்ற காலம் வரும். அப்ப எல்லாரும் பணக்காரனாயிருவோம். நம்ம முதற்கொண்டு உலகத்தில் அத்தனை பேரும் பணக்காரனாக செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அது எந்த காலம் அப்படின்னா, தஜ்ஜால் வந்ததுக்கு அப்புறம், தஜ்ஜால் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் நடக்கிற காலம் அதெல்லாம். சரிங்களா? அப்ப அப்படி ஒரு காலம் வரத்தான் செய்யுது. நமக்கு மார்க்கம் வந்து என்ன, செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் தரத்தான் செய்யலாம். இங்க ஏன் போகக்கூடாதுன்னு, அந்த தங்க ஹராமுங்கிறதுக்கு இல்லை, அங்க போனா நீங்க செத்துருவீங்க. நீ தப்பிக்கங்கிறதுலாம் வந்து என்னன்னா 100ல் 1 பகுதியில் தப்பிக்க தான் முடியும் கிடையாது, சாகதான் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது நீ வந்து என்னன்னா உலகத்துக்காக தங்கத்துக்காக போட்டி போட்டு உயிரை கொடுத்தங்கிறனால வேண்டாம். அதனால் நீ அந்த இடத்துக்கு முஸ்லிம்கள் சென்று விடாதீர்கள், ஈமான்தாரிகள் போகக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து என்னன்னா நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. கடைசியாக இறுதி கேள்வியா 38வது கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் தஜ்ஜால் என்று சந்தேகிக்கப்பட்ட நபர் யார்? யாருக்கு தெரியும்? தஜ்ஜால்னு வரல, ஆனால் ரசூல்லா காலத்தில் சஹாபாக்கள் நிறைய பேர் இவன் தஜ்ஜாலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. யார் அவன்? தெரியலையா? பெண்கள் பகுதி இப்னு சையாத், 2 வகையான பேர் அவனுக்கு சொல்லப்படுது. சரிங்களா? இவன் ஒரு யூத சிறுவன்னா ஒரு இளைஞன் மாதிரி, அதாவது டீனேஜில் உள்ள ஒருத்தன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மதீனாவில் இருந்த ஒரு யூதன், இஸ்லாத்தை ஏற்றுக்கலை, கடைசி வரைக்கும் யூதனாகத்தான் வாழ்ந்து விட்டு மரணித்ததாக வரலாறு குறிப்பு சொல்லுது. அப்போ இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை வந்து தஜ்ஜாலுங்கிற அளவிற்கு மக்கள் பேசுகிறாங்க. இவன் வந்து அந்த குறி கேட்குற மாதிரி, ஒரு ஜோசியக்காரன மாதிரி, அது மாதிரியான மனநிலையில் உள்ள ஒரு பையன். இவன்கிட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முறை கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை நீ தூதனாக நீ ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு இந்த இப்னு சையாத் ரசூலா கேட்குறாங்க. அவன் என்ன திருப்பி கேட்குறான், என்ன தூதர் நீ ஏற்றுக்கிறியா அப்படின்ட்டு ரசூலா பார்த்து. சஹாபாக்கள் கடுமையான ஆத்திரம். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இவன் தலையை நான் எடுத்துட்டுமா, கொன்னுறட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, இவன் தஜ்ஜாலாக இருந்தால் உன்னால் அவனை கொல்ல முடியாது, இவன் தஜ்ஜால் இல்லைன்னா அவனை கொண்டு உனக்கு யூஸும் கிடையாது. இவன் தஜ்ஜால் எதுக்கு நீ அவனை கொள்ற, சாதாரண குழப்பாது, அவ்வளோதானே, சாதாரண காஃபிர். அவனை நீ கொண்டு நீ என்ன செய்ய போற, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சஹாபாக்கள் நிறைய பேர் இவனை தஜ்ஜால் நினைச்சாங்க, இவன் தஜ்ஜால் தான் நினைச்சாங்க. ஒரு முறை ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து ஒரு நபித்தோழர் பக்கத்தில் இந்த இப்னு சையாத் இருக்கிறான், காபத்துல்லா பக்கத்தில், அதாவது ஹரம் எல்லைக்குள். அப்படி இருக்கும்போது வந்து என்னன்னா இப்னு சையாத் அந்த நபித்தோழர்கிட்ட கேட்குறான், இந்த தஜ்ஜால் நிறைய பேர் சொல்றாங்க, ஆனால் நான் உண்மையில நான் தஜ்ஜால் கிடையாது. ஏன் தெரியுமா நான் தஜ்ஜால் இல்லை, நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தது மதீனால, நான் இப்போ இருக்கிறது மக்கால. தஜ்ஜால் மக்காக்குள்ளேயும் வரமாட்டான், மதீனாக்குள்ளேயும் வரமாட்டான், ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? அப்போ நான் எப்படி தஜ்ஜால இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அடுத்து உடனே அவன் அந்தர் பெல்ட் அடிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா, உண்மையான தஜ்ஜால் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே இந்த நபித்தோழர் கடுமையான கோபம், மண்ணை அள்ளி அவன் மூஞ்சில போட்டுட்டு போயிட்டாங்க, ஷைத்தானுங்கிற மாதிரி கடுமையாக திட்டிட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியும்னா அவன் கடுமையாக பொய்யன்,
இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்த, இஸ்லாத்தை இழிவுபடுத்த இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். உண்மையான தஜ்ஜால் எங்க இருக்கான்னு சொல்லுவான். அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய, இஸ்லாத்தை கருவருக்கு ஆசைப்படக்கூடிய ஒருவன், ஒரு இளைஞன் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுதே தவிர இவனை தஜ்ஜால் என்று சொல்வதற்கான எந்த ஒரு முகாந்தரம் கிடையாது. இவன் மதீனால தான் வாழ்ந்தான், மக்கால கடைசியா போனான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கிறது. இவன் தஜ்ஜால் கிடையாது. சரிங்களா? சரியான செய்தி. சரி, இது முரண்பாடாக புரிந்து கொள்ள முடியாது. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தஜ்ஜாலுன்னு ரசூலா வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்க? ஒற்றை கண்ணன் காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும். அவன் ஒரு காலத்தில் வெளிவருவான், மக்காக்குள்ளே நுழைய மாட்டான், மதீனாக்குள்ளே நுழைய மாட்டான், ஒவ்வொரு நிலத்தில் தங்குவான், பெரும் குழப்பத்தை பண்ணுவான். அந்த குழப்பத்தெல்லாம் பார்த்தோன்னா ஈமான் உள்ள, கடுமையான ஈமான் உள்ளவங்களுக்கு உள்ளமே ஆடிரும். அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான்னு ரசூலா சொன்னாங்க. அப்படி ரசூலாவே சொல்லிட்டு மதீனால வாழக்கூடிய ஒரு இளைஞனை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் தஜ்ஜால்னு ஏன் சந்தேகப்படணும்? ரசூலா முதல்ல ஆரம்பத்தை சந்தேகம் தான் பட்டாங்க. அப்ப தஜ்ஜால்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்க, முரண்படுற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. இது முரண்பாடு கிடையாது. உண்மையான தஜ்ஜால் யாருங்கிற ரசூலாவுக்கு தெரியும். ரசூல்லா வந்து என்ன, ஒரு முறை தமிமுத்தாரி என்ற ஒரு நபி தோழர் வராங்க, நான் தஜ்ஜாலை சந்திச்சேன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப ரசூல் அதை உண்மைப்படுத்துறாங்க, இவர் உண்மையில் தஜ்ஜாலை தான் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது ஒரு பக்கம். ஆனா ரசூலா ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்றாங்க அப்படின்னா, கடுமையான பொய் பேசுபவர்களை அரபியில தஜ்ஜால்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் கலைகள்ல அறிவிப்பாளர்கள் வருவாங்கல்ல, இந்த அறிவிப்பாளர்கள் மறதியானவர்கள், பொய்யர்கள் வருவாங்க. கடுமையான பொய்யர்களை எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க? தஜ்ஜால்னு சொல்லுவாங்க. கذாப்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, தஜ்ஜால்னு சொல்லுவாங்க. அப்ப தஜ்ஜால் வந்து இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பொய் சொல்லக்கூடியவங்கலாம் இஸ்லாத்தின் பார்வையில் தஜ்ஜால் தான். ரசூலுல்லாஹ் ஒரு முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் சமூகத்தில் 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள் அப்படின்னாங்க. வர்றது ஒரு தஜ்ஜால் தான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 30 தஜ்ஜால் வருவார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை இறை தூதர் என்று வாதிடுவார்கள் அப்படின்னாங்க. அப்ப இந்த தஜ்ஜால் வேற, மெயின் தஜ்ஜால் ஒருத்தன் தான். அந்த தஜ்ஜால் மசீஹ் தஜ்ஜால். அவனை விட்டு தான் நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவன் தான் இருக்கல 1 நம்பர் கிரிமினல். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கருவறுக்கிறதுக்காக வேண்டி வரக்கூடிய அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு சோதனை மனிதன் அவன் வரக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ் இங்க தஜ்ஜால்னு சொன்னது வந்து என்னன்னா, அதிகமாக பொய் பேசுவோருக்கு ரசூலுல்லாஹ் தஜ்ஜால்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்னு ஸையாதுங்கிறவன் இஸ்லாத்தை அழிக்க ஏகப்பட்ட பொய் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து சொல்றான், நிறைய பொய்களை கட்டவிழ்த்து விடுறான். அப்படி சொன்னதனால் இவனை அல்லாஹ்வுடைய ரசூல் தஜ்ஜால் என்று அடையாளம் காட்டினாங்க. மற்றபடி இவன் உண்மையான தஜ்ஜால் கிடையாது. இஸ்லாத்தில் ஏகப்பட்ட தஜ்ஜால் உண்டு. மெயின் தஜ்ஜால் மசீஹ் தஜ்ஜால். மற்றபடி நிறைய தஜ்ஜால் உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் முசைலிமா என்று ஒருவன் வந்தான், அவன் ஒரு தஜ்ஜால் தான். அவன் தன்னை தூதர் என்று அறிவிப்பு செஞ்சான். காதியானில மிர்சா குலாம் அகமது இருக்கான், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் அடிப்படையில் அவனும் தஜ்ஜால் தான். தன்னை நபி என்று வாதிடக்கூடியவர்கள், பெரும் பொய் சொல்லக்கூடியவர்கள், மார்க்கத்தை கடுமையான பொய் சொல்லி அழிக்க துடிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இஸ்லாம் தஜ்ஜால் என்று சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்னு ஸையாதை அல்லாஹ்வுடைய ரசூல் தஜ்ஜால் என்று அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? சொல்லுங்க. ஆமா, அதான் அந்த இந்த செய்தி தான். அதாவது அந்த பெரும் பொய்யர்களுக்கு தஜ்ஜாலுங்கிற வார்த்தையை வந்து அதிகமான இடங்களில் மார்க்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மெயின் தஜ்ஜால் ஒருத்தன் தான், அவனை தாண்டி வேற தஜ்ஜாலுங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து எங்கேயும் நமக்கு சொல்லித் தரல. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா. நீங்க யாராவது கேட்டு சொல்லுங்க கொஞ்சம். எனக்கு ஆமா, சரி. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கேள்வி முடிஞ்சிருச்சுல, இதான கேள்வி. சரி, அதாவது இதை இறுதியாக வச்சுக்கோம், இது கேள்வியில் வராது, அவங்களா கேட்ட கேள்வி. நம்ம கேள்வி 38 முடிஞ்சிருச்சு. வரக்கூடிய வார்த்தை வந்து 39வது கேள்வி நம்ம இன்ஷால்லா அப்டேட் பண்ணுவோம். வரக்கூடிய திங்கக்கிழமை உங்களுக்கு அனுப்பிடுவோம். சரிங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மறுமை நாள் நெருக்கத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் இது மார்க்க குழப்பம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. மார்க்க குழப்பம் வராது, கியாமத் நாள் வரைக்கும் மார்க்க குழப்பம் வராது. மார்க்கத்துக்கு தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் குர்ஆனை வச்சிருக்கிறேன், என் வழிமுறை வச்சிருக்கிறேன், இதை பார்த்து தெளிவாக கடைபிடிச்சுக்கோங்க, இந்த மார்க்கத்தில் குழப்பமே வராதுன்ட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இறுதி காலத்தில் ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் வந்து என்னன்னா சில அடியார்கள், ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு ஒரு அடியார், அது பல அடியாரை குறிக்கும். சில நல்ல அடியார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, குழப்பத்திற்கு அஞ்சி தனது ஆடுகளை பிடித்து கொண்டு என்ன செய்வாங்க, மலை உச்சிக்கு போயிடுவாங்க. அங்க போய் வழிபாடுகளை செய்வார்கள். பசி எடுத்து அந்த ஆட்டு பாலை கறந்து குடிச்சுக்குவாங்க. இரவு வேளையில வீட்டுக்கு வருவாங்க. மறுபடியும் காலை வேலை ஆனாலும் போயிடுவாங்க. இந்த வழிபாட்டை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் செய்வார்கள். அந்த குழப்பத்திற்கு அஞ்சு இப்படி செய்வாங்க அப்படின்னு வருது. இது எந்த குழப்பத்தை குறிக்குது அப்படின்னா, இதுவும் அரசியல் குழப்பத்தை தான் குறிக்குது, மார்க்க குழப்பத்தை குறிக்கல.
மார்க்க குழப்பத்தை குறிக்குங்கிற அளவிற்கு உண்டான சான்றிதழ் எதுவுமே இல்லை. அப்ப ஏன் மார்க்க குழப்பத்தை குறிக்கலன்னா ஏன் தொழுகை அங்க நிறைவேற்றணும்? தொழ கூட முடியாத அளவிற்கான உலக குழப்பம் வரும். இப்ப வருதா இல்லையா? இப்ப ரொம்பவெல்லாம் பெருசா வேண்டாம். யூபியில் உங்களால் சொல்ல முடியாது, அப்படித்தானே? பள்ளிவாசல்லையோ இல்லை பள்ளிவாசலுக்கு வெளியோ உங்களால் தொப்பியை போட்டோ அது ஆடியோ போட்டு வச்சுக்கிட்டோ வேற வேற இஸ்லாமிய கலாச்சாரம் உள்ள ஆடைகளை கொண்டோ ஒரு சில இடத்துல நம்மளால இருக்க முடியாது. அந்த இடத்துல போனாலே பாதிப்பு வரும். அப்ப அரசு நம்முடைய அடையாளங்கள்லாம் மறைச்சிட்டு நம்ம வழிபாடு நடத்த எங்க போகணும்? தனிமையில் ஒரு இடத்தை தேடி போகணுங்கிற சூழ்நிலை இருக்கு. அரசியல் குழப்பம். நம்ம இங்க வெளிப்படையில் நின்று தொழுதா நம்ம கொன்னுருவாங்கன்னு ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது ஒரு இஸ்லாமிய என்ன செய்வாருன்னு கேட்டா, பகல்ல போயிடுவார், அல்லாஹ் அந்த 5 வேளை தொழணுமேங்கிறதுக்காக மலைப்பகுதிக்கு போயிடுவார். தனிமையில போய் அந்த ஆட்டையும் கூட்டு போய் பசி எடுக்கும், அந்த பாலை கறந்து குடிச்சுக்கணும், அந்த 5 வேளை தொழுகை நிறைவேற்றணும். அவர் ஊருக்குள்ள வரணும், தன்னை முஸ்லீம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஊருக்குள்ள அடையாளம் காட்டிக்கிட்டு வெளியே போய் முஸ்லீம் மாதிரி அடையாளம் காட்டணும். இப்படிங்கிற சூழ்நிலை உண்டு. அப்படி வரும். நாங்கள் இதுவும் உலக குழப்பத்தை தான் குறிக்குமே தவிர மார்க்க குழப்பத்தை குறிக்காது. மார்க்க குழப்பம்னா அவனுக்கு ஒரு குழப்பம் வந்தாலும் இங்கே ஊரில் தொழலாமே. சுன்ன ஜமாத் வரட்டும், தவி ஜமாத் வரட்டும், சலஃபுகள் வரட்டும், ஜாக் வரட்டும், எத்தனையும் கூட்டம் வரட்டுமே, ஊருக்குள்ள தொழுறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது இல்லையே. ஊரை விட்டு ஒருத்தர் வெளியே போறான்னா இஸ்லாத்தை கடைபிடித்ததற்காக கொல்லப்படுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரசூலா இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாங்க. பிற்காலத்தில் ஒரு கூட்டம் ஒன்று தோன்றுவார்கள். அவர்கள் குர்ஆனை வாசிப்பார்கள், தொண்டை குழியில இறங்காதுன்னாங்க, உள்ளத்துக்கு போவாது. அதே போன்று அவர்கள் என்னன்னா பிராணியினுடைய வயிற்றில் அந்த பாயக்கூடிய அம்பை விட வேகமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். காஃபிரை கண்டா விட்டுருவான், முஸ்லீமை கண்டா கொண்டுருவான். இவன் யாரு? காஃபிரை விட்டுருவான். அல்லாவை நிராகரிக்கிற, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய நபர்களை விட்டுருவான். எவன் அல்லாவை வணங்கணும் ஏகத்துவத்தோடு இருக்கிறான் அவனை கண்ட கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு கூட்டம் வரும். நாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கு பயந்துதான் இவங்க போறாங்க. நம்ம வெளிப்படையில காஃபிர் மாதிரி காட்டிக்கும், நானும் அவன் கூட்டாளி மாதிரி காட்டிக்கும், மறைமுகத்தில் ஈமான வச்சுக்கிட்டு அங்க ஓரமா போய் தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படிங்கறத தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே தவிர மார்க்கத்தில் கியாமத்து நாள் வரை குழப்பம் வராது. ரசூலா தெளிவா சொல்லிட்டாங்க, நமக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, கியாமத்து நாள் வரை உங்களுக்கு மார்க்கத்தில் குழப்பம் வராது. குழப்பம் வந்துச்சுன்னா குழப்பம் வரும். ஒரு குழப்பம் வரும், டக்குன்னு போய் குர்ஆனை படிச்சா குழப்பத்துக்கு தெளிவு வரும். ஒரு குழப்பம் வரும், ஹதீஸை பார்த்துட்டா தெளிவு வரும். குழப்பம் வராதுன்னு கிடையாது, ஆனால் ஒரு குழப்பங்கள் வரும். மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு குழப்பம் வரும். அப்படி முஸ்லீம்கள் எந்த கூட்டம் வராது. சுன்ன ஜமாத் யாரா மார்க்கத்தை கடைபிடிக்காதுன்னு சொன்னாங்க? தொலை சொல்லி ஏவுறாங்களா இல்லையா? சலஃபுகள் தொலை சொல்றாங்களா இல்லையா? ஜாக்கு தொலை சொல்றாங்களா இல்லையா? தௌஹீத் ஜமாத் தொலை, எல்லா கூட்டமும் தொலை தான் சொல்லுது. தொழுகையில வேறுபாடு, சுன்ன ஜமாத் ஒரு மாதிரி, ஜாக் ஒரு மாதிரி, தௌஹீத் ஜமாத் ஒரு மாதிரி, இப்படி சின்ன சின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் தொழக்கூடிய அடியான யாருமே கொடுமைப்படுத்தி கொல்லக்கூடிய நிலை இல்லை. பிற்காலத்தில் அப்படி ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறாங்க. அந்த குழப்பத்திற்கு அஞ்சு ஒருவர் என்னன்னா மலைப்பகுதிக்கு போவாங்க அப்படிங்கிறத ரசூலா காட்டி தராங்க. அதே போன்று இன்னொரு செய்தி கூட உண்டு. கபர்ஸ்தானை பார்த்துட்டு ஒரு அடியார் கேட்பார், நான் இவன் இடத்துல இருந்திருக்கலாமே அப்படிங்குவாங்க. இது எதனால சொல்றாங்க? அந்த மறுமையினுடைய பயம். நான் இவ்வளவு குழப்பத்தமான சூழ்நிலையில் இருக்கிறேன், மார்க்கத்தை விட்டுருவனும், நான் அன்னைக்கே செத்து போயிருக்கலாமே அப்படிங்கிற அளவிற்கு ஒரு காலம் வரும். நாங்க இது எதுவுமே மார்க்க குழப்பத்தை குறிக்காது. மார்க்கத்தில் என்னைக்குமே தெளிவு இருக்கு. எல்லா கால சூழ்நிலையும் மார்க்கத்தில் தெளிவு இருக்கு. யாருக்கு குழப்பமும் கிடையாது. குர்ஆன் எடுத்து படிச்சா தெளிவாயிரலாம். உலக குழப்பம் உலக ரீதியான சூழ்நிலை தான் சொல்றாங்க. சரிங்களா? இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.